அன்பர்களே, இன்று உடையார் கோவில் ஸ்ரீ கரவந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் தஞ்சை மாவட்டத்தில் சாலியமங்கலம் அருகில் அமைந்துள்ள உடையார் கோவில் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சதயம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார தலம் இது. அன்னை சரஸ்வதி போற்றி வழிபட்ட சிறப்பை உடைய தலம். இந்த கோவிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன் ஆவார். மரத்தில் கொடி பற்றி படர்ந்திருப்பது போல இந்த தலத்தில் அம்பிகை இறைவனின் லிங்கபானத்தில் ஒன்றி இருப்பதால் இங்கு இறைவன் சக்தி உடையார் எனப்படுகிறார். இங்கு தலவிருட்சம் கலாமரம். இதனை வடமொழியில் கரவந்தி என்பர். இதையொட்டியே இறைவன் கரவந்தீஸ்வரர், திருக்கலாவுடையார் என்னும் பெயர்களை கொண்டுள்ளார். இங்கு அம்பாளுக்கு தர்மவல்லி என்றும் பெயர். அம்பிகை இங்கு வந்து தர்ம கொடியானாள். வடக்கு சுற்றில் கலாமரத்தின் உருவில் சிவனாரும் அவரை சுற்றி பின்னி படர்ந்துள்ள நன்னாரி கொடியாக அம்பிகையும் காட்சி தருவதாக இங்கு ஐதீகம். இது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. தர்மவல்லி அம்பாளுக்கு சந்தன காப்பு செய்தும் நறுமணப் பொருட்களை சாற்றியும் வழிபடுவது இங்கு சிறப்பு. இதனால்தான் நற்பலன்கள் நமக்கு கைகூடிடுமாம். அம்பிகைக்கு புனர்பூச நட்சத்திர தினங்களில் 21 தாமரை மலர்கள் அல்லது வாழை மடல்களை 21 வாழை மடல்களை மாலையாக அணிவித்து வழிபடுவது இங்கு சிறப்பாகும். சந்தனாதி வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாற்றி முழு முந்திரி பருப்பை மாலையாக சாற்றி தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது. அவ்வாறு வழிபட்டால் அற்புத பலன்கள் கிடைத்திடும். நினைத்த காரியம் கைகூடிடும். திருக்கருவை அந்தாதி இத்தல இறைவனை களா நிழல் அமர்ந்த நாதன் என போற்றுகிறது. பிரம்மன் இங்கு சிவபூஜை செய்துள்ளார். அதனால் இங்குள்ள வேத தீர்த்தத்தில் 4 வேதங்களும் உறைந்துள்ளதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த தீர்த்த குளமே இப்போதும் பல ஊர்களுக்கும் நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இதற்கு ராஜேந்திர சோழர் தன் பெயரையே, அதாவது திரிபுவன மாதேவி பேர் ஏரி என பெயர் வைத்தாராம். பிரம்மனோடு ஸ்ரீ சரஸ்வதியும் இங்கு வழிபட்டிருப்பது தனிச்சிறப்பாகும். இங்கு எழுந்தருளியுள்ள சரஸ்வதி அன்னைக்கு அனுராதா கிரமண சரஸ்வதி என்று பெயர். இவளை வழிபட்டால் அளப்பரிய ஞானம் நமக்கு உண்டாகிடும். அக்கமாலை அபயவரத கஸ்தங்களுடன் பாசாங்குசதாரியாக கமலபீடத்தின் மீது பத்மாசன கோலத்தில் ஸ்ரீ சரஸ்வதி அன்னை அனுராதா கிரமண சரஸ்வதியாக நமக்கு காட்சி தருகிறாள். இங்கு சரஸ்வதிக்கு அனுகிரகம் செய்ததால் ஸ்ரீ கரவந்தீஸ்வரருக்கு வித்யா ஞானபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. சரஸ்வதி அன்னை ஹயக்ரீவரை குருவாக பெற்றதும் இங்குதான். எனவே சரஸ்வதி பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. ராகுவும் கேதுவும் இங்கு வழிபட்டு நல்லருள் பெற்றார்கள். சன்னதி மண்டபத்தில் கன்னிமூலை கணபதி, சரஸ்வதி, ராகு, கேது ஆகிய சன்னதிகள் உள்ளன. சதய நட்சத்திரக்காரர்களும் இவ் இறைவனை வழிபடுதல் சிறப்பு. ஆதி காலத்தில் தர்மவம்பிகையாக உக்ரமாக இருந்த அன்னை அவள் எதிரே உக்ர சாந்தி விநாயகரை பிரதிஷ்டை செய்து சாந்த ரூபியாக மாற்றினார்கள். மலையத்வஜ பாண்டியன், ஸ்வரத மன்னன், வீரசோழ மன்னன் ஆகியோரின் சாபங்கள் இங்கு நீங்கியதாக கூறப்படுகிறது. பங்குனி முதல் வாரத்தில் இங்கு பாஸ்கர பூஜை எனப்படும் சூரியன் செய்யும் பூஜை மிகவும் சிறப்பானது. சிவாலய விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன. சாபங்கள் நீங்கவும், கல்வியில் சிறக்கவும், குடும்ப ஒற்றுமை ஓங்கவும் உடையார் கோவில் ஸ்ரீ தர்மவல்லி உடனாய ஸ்ரீ கரவந்தீஸ்வரரை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.